ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபாவுடைய ஸ்டோரிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் சொந்தக்கிறவன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா கடுமையான வயிற்று வலியில் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்காரு. சரிங்களா? அவர் இரவும் பகல் முழுவதும் இருப்பு அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை. டாக்டர்கள் ஊசி போட்டும் பலன் அளிக்கவில்லை. பின்னர் அவர் பாபாவை அணுகினார். சரிங்களா? இருப்பு கொள்ள நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கவனமாக கேளுங்க. கடுமையான வயிற்று வலி அவரால் வந்துட்டு தாங்கவே முடியல. அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார். சரிங்களா? அப்போது பின்னர் அவர் வந்து பாபாவை அணுகினார். பின்னர் அவரை பர்பி என்ற இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ண சொன்னார். இச்செயல்முறையை பின்பற்றியதும் அவர் முழுக்க குணமடைந்தார். இப்போது இதில் வந்துட்டு என்ன நடந்ததுக்குன்னு பார்த்துக்கிங்களா? ஒருத்தர் வந்துட்டு ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு துன்பத்துலேயும் இருக்கார். அவரால் வந்துட்டு ஒரு நிதானமாக வந்துட்டு இது இருக்கவே முடியாத ஒரு நிலையில் வந்துட்டு இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது வயிற்று வலி வந்துட்டு எதனால் வருது? அஜீரணத்தினால வருது இல்லையா? ஒன்று அஜீரணத்தினால வரும், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம வயிற்றில் புண்ணு இருந்தால் வரும். சரிங்களா? நார்மலாக இதுதான் வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம பெரிய அந்த கேன்சர் அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கணும். சரி, அப்போ நார்மலாக நம்ம மக்களுக்கு வரக்கூடிய காரணம் வந்துட்டு இந்த ரெண்டு தான். இப்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா அஜீரணத்தினால இவருக்கு வந்துட்டு அஜீரணத்தினால இவருக்கு என்ன வந்திருந்தா அவர் வந்துட்டு பாபா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த அவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஜீரணமாகக்கூடிய பொருட்கள் மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம், அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் அது கூட தேவையில்லாமல் வந்துட்டு இருந்துச்சு. பாபாவுடைய விஷயத்தில் அவர் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த சும்மா கையில் அவருக்கு என்ன பக்கத்தில் இருக்கோ இல்லை அந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த ஒரு பொருளை அந்த எண்ணெய்களை வந்துட்டு அதில் செலுத்தி அதை அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு. சரியா? சாப்பிட சொன்ன உடனே அவருக்கு அந்த வலி வந்துட்டு சரியாயிடுது. இப்போ பாருங்கள், அவர் அந்த தன்னுடைய பக்தர்களுடைய துன்பத்தை நீக்கிறதுக்கு எவ்வளோ வந்துட்டு ஒரு துரிதமாக அவர் வந்துட்டு செயல்படாரு பாருங்க. ஏன்னா அந்த கஷ்டத்தை வந்துட்டு அவர் உணர்றாரு. சரிங்களா? எங்கள் அப்பா கூட சரி, நானும் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்து ஒரு வயிற்று வலியினால் வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு வரும்பொழுது ஒரு கடுமையான வந்துட்டு ஒரு ஸ்டமக் பெயின் எனக்கு. எங்கள் அப்பா டக்குன்ட்டு அடுத்த ஸ்டாப்லேயே இறங்கி பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலுக்கு போயிட்டு அது மாத்திரை வாங்கி. ஏன்னா வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு சுகாதார ஆய்வாளர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த டாக்டர்ஸ் கூடவே இருப்பாங்க பாருங்கள், அந்த வேலையில் இருந்தார். சரிங்களா? மாத்திரை வாங்கி தண்ணி வாங்கி உடனே சாப்பிட சொல்லி கொடுத்தாரு. சரியா? அப்போது சாப்பிட சொல்லி கொடுத்தாரு யார்? எங்கள் அப்பா. என்ன இப்போது அதே மாதிரி தான் நம்முடைய குருவும் பார்த்திங்கன்னா தன்னுடைய பக்தர்களுடைய வந்துட்டு ஒரு துன்பத்தை வந்துட்டு தீக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட அவர் வந்துட்டு தாமதிச்சதே கிடையாது. சரிங்களா? அதுதான் நம்முடைய குரு. சரிங்களா? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்துட்டு மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹார்ஸு அதே மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க, 2 விஷயம் வேணுங்கள. ஒன்று வந்துட்டு வாட்சிங் ஹார்ஸ் வேணும், அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் இல்லையா. இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்சிங் ஹார்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சரிங்களா. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, ஏன்னா அந்த ஒன்றைக்குள்ளே பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் நமக்கு தான் நல்ல அவசியம். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போது இன்றைக்கி வந்து மனதிலேருந்து ஒரு குரல், நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னங்க, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன், நான் செய்கிறேன். நான் இப்போ ஸ்கூல் பசங்கக்கிட்ட நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டால் நான் சொல்கிறேன் மிஸ் அப்படி சொல்லிட்டு கை தூக்குமில்ல, கை தூக்குவாங்கள்ல, அது தெரிஞ்ச பசங்க. அது மாதிரிங்க நம்மளை உண்மையாக வந்து நேசிக்கிற, வணங்குற, நம்புகிற அந்த கடவுள் நான் செய்கிறவா அப்படின்ட்டு நம்ம கேட்கவே வேண்டாம், அவரே செய்வார் சரிங்களா. அதுதான் நம்முடைய குருங்க, நம்முடைய சாய்பாபாங்கிறது சரிங்களா. ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ.